இறங்கு. யாருமே இல்லாத இந்த இடத்துல உன்னை தனியா விட்டுட்டு என்னால என் வண்டி எடுத்துட்டு போக முடியும் இல்ல? இன்னும் கொஞ்சம் மேலே போய் உன்கிட்ட தப்பா நடந்துக்கவும் என்னால முடியும். ஆனா நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். ஒரு பொண்ணுக்குரிய மரியாதையை நான் எப்பவுமே கொடுப்பேன். உக்கார். உக்கார். இது சாவி. ஒரு டிரைவருக்கு கடவுள் மாதிரி. இது ஸ்டேரிங். இது சரியான வேளையில சரியா திருப்பலன்னா உங்க வாழ்க்கையை ஆண்டவனே திருப்பிடுவான். இது பிரேக். உங்களை மாதிரி ஃபாஸ்டா போற பொம்பளைங்களுக்கு இது ரொம்ப அவசியம். இது என்னம்மா அப்படி பாக்குறீங்க? You are a gentleman. அன்னைக்கு உங்ககிட்ட தப்பா நடந்ததுக்கு இப்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். I'm sorry. அம்மா சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியா? அப்பாவும் ஒன்று சொல்றேன், அதையும் கேட்டுக்க. உனக்கு அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் இருக்கேன். அதையும் ஞாபகத்துல வச்சுக்க. யார் சார் நீங்க? இது உன்னோட கார் தானே, தைரியமா வந்து உட்கார். நீங்க யார் சார்? இப்போ ஒரு பொண்ணு போச்ச, அந்த பொண்ணை நீ காதலிக்கிறியா? ஆமா, காதலிக்கிறேன். நீங்க யார் சார்? அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்துவியா? ஆமா, காப்பாத்துவேன். நீங்க யாரு? அவளுக்கு தூரத்து வரவுன்னு வச்சுக்கேன். தூரத்து வருவோன்னா? அப்பா. மாமா. பரவாயில்லப்பா, பழச்சுக்குவேன். ஆமா, எந்த எதிர்ப்பு இருந்தாலும் அதை எதிர்த்துன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்குவியா? கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சுட்டு அப்புறமா யார் சார் எதிர்க்க போறாங்க? நான் சம்மதிச்சா மட்டும் போறாதுப்பா. ராஜசிங்கமங்கலத்துல நான் ஒரு சின்ன கொசு. அங்க பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சம்மதிக்கணும். என் பொண்டாட்டிய பத்தி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். எனக்கு பிள்ளைங்க இருந்தா நான் அவங்க கிட்ட பேசிருப்பேன். மாப்பிள்ளையா வரப்போறேன். உன்னை பிள்ளையா நினைச்சு சில விஷயங்களை சொல்றேன். தப்பு உங்க மேலதான் மாமா. நீங்க கடைசி வரைக்கும் அந்த சின்ன வீட்டுல தான் இருந்திருக்கணும். பெரிய பங்களா போயிருக்கவே கூடாது. சின்ன வீட்லயே இருந்துகிட்டு வாழ்க்கை என்ன, காதல் என்ன உங்க பொண்டாட்டி புரிய வச்சிருக்கணும். இந்த புரிய வைக்கிற விஷயங்கள்லாம் நான் செஞ்சா நல்லா இருக்காதுப்பா. அத ஒரு ஹீரோ தான் செய்யணும். அதான் இப்ப நீ மாட்டிருக்கிறிய, நீ அவளுக்கு புரிய வச்சிடறேன். வாழ்க்கைங்கிறது வண்டி ஓட்டுற மாதிரி நினைச்சியா? இப்ப வண்டி ஓட்ட கத்து தரும்போது நீங்க முதல்ல எல் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அப்புறம் எல்போர்ட மாட்டுறீங்க, அப்புறம் வண்டி ஓட்ட கத்து தரீங்க, கடைசியா பர்மனன்ட் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா வாழ்க்கையில அப்படி இல்லப்பா. முதல்ல பொண்டாட்டிக்கு நம்ம பர்மனன்ட் லைசன்ஸை கொடுத்துறோம், அப்புறம் தான் அவன் எல்போர்டுங்கிறதையே புரிஞ்சுக்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த எல்போர்டை வச்சு வாழ்க்கை நடத்தவும் முடியாம, பர்மனன்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணவும் முடியாம, வாழ்நாள் ஃபுல்லா எட்டு போட்டுக்கிட்டு இருக்கும். இப்ப நீ என்ன செய்யற? நான் சொல்ற நாள்ல சொல்ற தேதியில நேர ராஜசிங்கமங்கல பங்களாவுக்கு வந்து என் பொண்டாட்டி கிட்ட தைரியமா பொண்ணு கேட்கிறேன். அம்மா வரலையா? ஏமா 5.25 அடி 90 கிலோல அப்பா வந்திருக்கிற, வாங்கப்பான்னு ஒரு வார்த்தை இல்ல. அம்மா வரலையான்னு கேட்கிறேன். இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படித்தான். 10 மாசம் வயத்துல சுமக்கிற அம்மாவுக்கு கொடுக்கிற மரியாதை 20-22 வருஷம் தோல்ல சுமக்கிறான அப்பா அவனுக்கு கொடுக்கறது இல்ல. சாரி டாடி.
தாலி கட்டுற நேரத்துல இப்படி கண்ணை கட்டிக்கிட்டீங்க? அம்மா, அப்பா அம்மா 2 பேரும் கல்யாணத்துக்கு வரலையே அப்படின்னு உனக்கு மனசு வருத்தமா இருக்கும் இல்லையா? கல்யாணத்தன்னைக்கு நீ வருத்தப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அப்பா இந்த கல்யாணத்துக்கே வந்தேம்மா. ஆனா அம்மா பார்க்காத இந்த கல்யாணத்தை நானும் பார்க்க விரும்பல. அதனாலதான் கண்ணையே கட்டிக்கிட்டேன். இது ஒண்ணும் புதுசு இல்லம்மா. மகாபாரதத்திலேயே திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாதான். அவன் பார்க்காத இந்த உலகத்தை தானும் பார்க்க விரும்பாத காந்தாரி வாழ்நாள் ஃபுல்லா தன் கண்ணை கட்டிக்கிட்டான். அதே மாதிரிதாம்மா இதுவும். புராணத்திலையும் சரி இதிகாசத்திலையும் சரி பொண்டாட்டிங்க தான் புருஷன் மேல பக்தி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன மாதிரி சில புருஷங்களும் பொண்டாட்டி மேல ஆசை வச்சிருக்காங்கம்மா. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? தாலி கட்ட நேரமாச்சு, மாப்பிள்ளை வெயிட் பண்ற, சீக்கிரம் கிளம்புமா, போமா. सर्वमंगल मांगल्ये दिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते मांगल्यं तन्तु नानेन मम जीवन हेतुना कण्ठे बध्नामि மாமா, நான் தாலி கட்டிட்டேன், நீங்க கண்ணை திறக்கலாம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருந்து சாப்பிட்டு தான் போகணும். மாப்பிள்ள, என் பொண்டாட்டிக்கு ஒரு கெட்ட பழக்கம். நான் சாப்பிடாம அவ சாப்பிட மாட்டான். எனக்காக காத்துட்டு இருப்பா. அதனால சந்தோஷமா இருக்கிற உங்களோட சாப்பிடறத விட வருத்தமா இருக்கிற அவளோட சாப்பிடுறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. கல்யாணம் நடந்திருக்கும். மத்தவங்க எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க. அங்க வந்து அத்தனை பேரும் என்ன கரைச்சு கொட்டிருப்பாங்க. அது எல்லாருக்கும் திருப்தியா இருந்திருக்கும். பொண்ணுக்கு மாப்பிள்ளை தாலி கட்டுற கண்கொள்ளா காட்சிய கண்ணுல விளக்கெண்ண ஊத்திட்டு பாத்துருப்பாங்க. அங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு தஞ்சாவூர் தலைவாழையில போட்டு 16 வகை காய்கறி வச்சு வடை பாயசத்தோட சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வேண்டி இருப்பாங்க. வயிற முட்டை சாப்பிட்டு வந்திருப்பாங்க. எனக்கு யாரு இருக்கா? பொண்ணுங்களும் இல்ல, கட்டின புருஷனும் என் பக்கம் இல்ல. கடைசி வரைக்கும் என்னோட இருக்க போறது இந்த தயிர் சாதமும் ஊறுகாயும் தான். ஹலோ. மாமா, நான் திலீப் பேசுறேன். சொல்லுப்பா. மாமா, நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்காரருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நானும் சகலையும் சேர்ந்து தங்குறதாகவும் சொல்லிட்டேன். அப்புறமா நாங்க என்ன செய்யணும் மாமா? நீங்க நேரா கடைக்கு போறீங்க, பூ பழம்லாம் வாங்கிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. நாங்களே வா, நீங்க வாங்க மாமா. நாங்க வந்து என்ன செய்ய போறேன்? நாங்க வந்தா உங்களுக்கு அனாவசியமான தொந்தரவு. அதுவும் இல்லாம எந்த சமயத்திலும் என் பொண்டாட்டி நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. அந்த வீட்டுக்கு நானும் அவளும் சேர்ந்து வந்தா தான் உங்களுக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை, அவளுக்கும் மரியாதை. மாமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. முதல்ல ஃபர்ஸ்ட் நைட், அதுக்கு ஒன்னும் அட்வைஸ் வேணாமே. உங்களுக்கு தெரியுமா? டார்லிங், உங்களுக்கு பக்கத்து வீட்டு விஷயம் தெரியுமா? 2 பொண்ணுங்களும் அவங்க இஷ்டத்துக்கு புருஷனை தேடிட்டு ஓடிட்டாளுங்க. பாவம் மீனாட்சி அம்மா. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே ஒரு அளவுக்கு தான் சுதந்திரத்தை கொடுக்கணும். அளவுக்கு மீறி கொடுத்தா கடைசியில பெத்தவங்க தான் தலை குனியணும். பிள்ளைங்க சைக்காலஜியை பத்தி பேசுற. நீ எவ்வளவு பிள்ளைகளை பெத்துட்ட?
விளக்கு தானே கொடுத்துறீங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க? தீபாவளி சமயமா, எது வெடிக்கும் எது வெடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆ, ஆ. ஆ, ஆ, ஆ. என்ன வச்சு விடுறியா? என்ன வச்சு விடுமா? போன தீபாவளிக்கு பொண்ணுங்க எல்லாம் இருந்தாங்க, இந்த தீபாவளிக்கு அவங்க இல்ல, அதனால அழற. இந்த தீபாவளிக்கு என்ன வச்சு விட்டு நான் சொல்றேன், வைக்க மாட்டேங்கிற. அடுத்த தீபாவளிக்கு நானே இருக்கேன்னு. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் அப்ப என்ன வச்சு விடு. வாங்க வாங்க. ஏமா அது எடுக்கூடாதா? அவன் இந்த உலகத்திலேயே இல்ல. ஹலோ, ஹாப்பி தீபாவளி டாடி. ஹாப்பி தீபாவளி மை சைல்ட். டாடி, எங்களுக்கு இது தலை தீபாவளி டாடி. எனக்கும் தாராவுக்கும் உங்க காலையும் அம்மா காலையும் விழுந்து அம்மா, நீ ஒண்ணு செய்யுமா. இன்னும் 1/2 மணி நேரத்துல பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு வா. 4 பேர் வாங்க. நானும் உங்க அம்மாவை கூட்டிட்டு அங்க வரேன். மகரமாய் நின்ற வானவ போற்றி, மகர் முன்னவனாம் பரனே போற்றி, மண்ணாய் விண்ணாய் மலர்ந்தாய் போற்றி, கண்ணுள் மணியாய் கலந்தாய் போற்றி, நீர்த்தே காற்றாய் நின்றாய் போற்றி. எங்க கிளம்பிட்ட? பிரகாரம் சுத்த போறேன். மீனாட்சி, இவ்வளவு அவசரமா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? எனக்கும் வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு, எனக்கும் வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. இந்த முருகனை கண்ணை மூடிட்டு 108 தடவை முருகா முருகான்னு சொல்லு, எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும் பாரு. கண்ணை மூடிக்க, முருகா முருகன் சொல்லு. முருகா 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 108 முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு முடிஞ்சிருச்சு. வா, இந்த பக்கமாவே போயிடலாம். என்ன காணல், காலையில குளிக்கலையா? என்ன கார்டு போட்டிருக்கீங்க? ரம்மியும் காணும், ஜோக்கரையும் காணும். எல்லாம் இங்க வந்து இருக்குதுல்ல. ஐயோ, மேரி காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு பாரு. ஆடா போடா, மறுபடியும் இதே கார்டு. என்ன கோவப்படுறீங்க? ஃபுல்லு போல இருக்கு. 2 ஃபுல்லு. என்னங்க, கார்பெண்டர் வந்திருக்காரு. கார் ஷெட்ல ரிப்பேர் சொல்லிக்கிட்டு இருந்தல, நீயே கூட்டி காஞ்சி பார்க்க சொல்லு. இதோ பாருங்க, நீங்க ஒண்ணு மனசுல நினைச்சிருப்பீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், அந்த ஆள் ஒண்ணு புரிஞ்சுக்குவாரு. அப்புறமா என்னையும் திட்டுவீங்க, அந்த ஆளையும் திட்டுவீங்க. அதனால தயவு செஞ்சு என்ன சொல்லணுமோ நீங்களே போய் சொல்லிடுங்க. சரி சரி, இங்க வா. கார்பெண்டரை நான் கவனிச்சுக்கிறேன், வக்கீல் சார நீ கவனிச்சுக்க. மொழியே சரியில்லை, புல்லு தான் நினைக்கிறேன். ஒரு கார்டு தான் பாக்கி, பார்த்து ஆடு. யோ வக்கீலு, பொம்பளை தானே ஏமாத்திலாம் நினைக்காதயா. சீட்டாட்டத்துல என் மேரி கிங்கு. தாய் குலத்தோட ஆதரவு எனக்கு எப்பவும் உண்டியா. நல்ல கடை தான் போடுவாங்க. இப்படி ஏதாவது சொல்லி பொய்யாட்ட ஆடிடுவார், பாத்துக்க. முருகா ஏஸ்கலா அவர் அனுப்புப்பா. இந்த வீட்டுல முருகனும் கிடையாது, ஜீசஸ் தான்.